ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ருதியோட அம்மா ரவியை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்ததுக்கப்புறம் ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி டப்பிங் ஸ்டுடியோவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்ருதியை பார்க்கறதுக்காக டப்பிங் ஸ்டுடியோ போகிறாங்க. ஸ்ருதி ஒரு சீரியல் டைலாக் டப் பண்ணிகிட்ருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் வாமா நம்ம பைசா போகிறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னம்மா ஏன் திடீர்னு நீங்கள் பார்க்க வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. நான் மாப்பிள்ளையை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நீத்து கூட பார்த்தேன். ஆமாம் சொல்லிகிட்டு இருந்தாரு, போகணும் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்லை அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்லா படித்த பொண்ணுமா இருக்குது, அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. அம்மா எனக்கு ரவியை பற்றி தெரியும், ரவியை பற்றி பேசுகிறதுனா இனிமேல் நீங்கள் வராதிங்க. எனக்கு ரவி யாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சீரியல் மம்மி மாதிரி பண்ணிகிட்ருக்காதீங்க. அப்படி தான் பண்ணுவீங்கன்னா நான் இனிமேட்டு உங்கள் டப்பிங் ஸ்டுடியோ கூட விட மாட்டேன், விடாதீங்கன்னு சொல்லிவிடுவேன். மீனா கோயிலில் அந்த கொலு வைக்கிறத பற்றி பேசுகிறத பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க. முத்து வந்ததுமே கேட்குறாங்க, ஏங்க நம்ம இந்த வருஷம் கொலு வைக்கலாமா? என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் வைப்பாங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். என் சின்னதுலேருந்து ரொம்ப ஆசை, நம்ம வீட்டில் கொலு வைக்கலாமான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை கொலுன்னா ரொம்ப நிறையா பொம்மையெல்லாம் வாங்கணும், புதுசாக வாங்கணும்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச கடை தினமும் பூ போடுற கடையே இருக்குது, நம்ம அங்கேயே போய் வாங்கிக்கலாம், அவங்க கம்மி விலையிலையும் கொடுப்பாங்க, பொம்மை வாங்குறதுனா பெரிய விஷயம் இல்லை, நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி விடு, நீ முதல் தடவை கேட்குற, சரி பண்ணலாம். அப்போ நீங்களே அத்தைக்கிட்ட பேசிடுறீங்களா? பேசிடலாமே. நான் சொன்னோடனே எங்கள் அம்மா சரின்னு சொல்லிவிடுவாங்க. மீனா முறைக்கிறாங்க. பின்ன நான் சொன்னேன் எங்கள் அம்மா அதுக்காகவே வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம இதை அப்பா கிட்டே பேசிவிட்டு அப்பாவை சரி சொல்ல வைக்கலாம். போய் அப்பா கிட்டே பேசுகிறாங்க. அப்பா மீனா கொலு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்பா நல்லது தான்டா, வீட்டுக்கு நல்லது தான், பண்ணலாம். அப்போ நீங்களே அம்மாட்ட பேசிடுறீங்களா அப்படிங்கிறாரு முத்து. அவர் நானே பேசணுமா? சரி பேசுகிறேன், பேசி அம்மாவுக்கு சரி பண்ண வைக்கிறேன். அவர் விஜயா விஜயா அப்படின்னு எப்பயும் போல் கூப்பிடுறாரு. அவங்க வர்றாங்க. அதுக்குள்ளே ரோகிணி வேலையிலேருந்து வந்துடுறாங்க. என்னம்மா ரோகிணி, இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு பேசிவிட்டு, சொல்லுங்கள் ஏன் கூப்பிட்டீங்க? இல்லை நம்ம வீட்டில் இது மாதிரி கொலு வைக்கலாமா? நமக்கு 3 மருமங்க இருக்காங்க, நம்ம வீட்டில் நல்லதாக நடக்கும், கொலு வைக்கலாமா? ஏன் திடீர்னு இது கொலு வைக்கிற எண்ணம் உங்களுக்கு வராதே? நீங்களாக சொல்ல மாட்டீங்களே இதெல்லாம்? இல்லை முத்துவும் மீனாவும் தான் கேட்டாங்க வைக்கலான்னு. ஏன் பொம்மை மாதிரி அவங்க 2 பேரும் ஏறி உட்காந்துக்க போகிறாங்களா? நீ சொல்லுமா, நான் ஏறி உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்து. இல்லை மீனா, இல்லத்தை கொலு வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஏன் உங்கள் வீட்டில் நீ கொலு வச்சு பார்த்துருக்கியா? உங்கள் வீடு இருக்க சைஸு கொலு வைக்க முடியுமா? நான் கோயிலில் வச்சு பார்த்துருக்கேன். கோயிலில் தான் பார்க்க முடியும் உன்னால், உங்கள் வீட்டில் வைக்க முடியுமா? இல்லத்தை கொலு வச்சு பார்க்கலாம், நமக்கு ரொம்ப நல்லதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மீனா. அதுக்கு அவங்க இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு மாமா, இல்லைம்மா நம்ம இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. கொலு வச்சா பாட்டெல்லாம் பாடணும், தினமும் ஸ்வீட்டெல்லாம் செய்யணும், பூஜைக்கு ஆளெல்லாம் கூப்பிடணும், இதெல்லாம் யார் பண்ணுவான்? அதான் 3 மருமங்க இருக்காங்கள்ல, சேர்ந்து பண்ணலாம், அதுக்கு நிறைய செலவாகும். முத்து செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்கிறாரு. அப்பா நானும் கொஞ்சம் கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கொலு வச்சா பாட்டெல்லாம் பாடணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அவர் நீ தான் நல்லா பாடுவேலம்மா, நீயே பாடிடு அப்படின்னு சொன்னோடனே விஜயாவுக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. அவங்க கொலு வைக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போய் பார்வதி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மீனாவை வச்சுட்டு என்னால் சமாளிக்கவே முடியல, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ என்னடானா கொலு வைக்கணும்னு சொல்கிறா. கொலு வச்சா நல்லது தானே, குடும்பத்துக்கு நல்லது, நீயும் வாரிசு எதிர்பார்த்துட்ருக்கல, அதுவும் வரும். அது போக இது எல்லோரும் விஜயா வீட்டு கொலுன்னு தான் சொல்லுவாங்க. மீனா வச்சா என்ன, விஜயா வீட்டு கொலு விஜயா வீட்டு கொலுன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க, நமக்கும் இதில் பேர் கிடைக்கிதில்ல அப்படின்னு அவங்க இவங்களை பூஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.